பண்ண வந்தான்னா குத்து இப்படி குத்துவேன். கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? கல்யாணமா? குழந்தை இருக்குங்கிற கல்யாணம். மாநிலத்துல போய் வாங்கின பிளாக் பெல்ட் இது. இதுக்கு பேர் தான் பிளாக் பெல்ட். உன் புருஷன் இந்த குத்து தான் குத்துவியா? கத்துக்கிட்டு ஜிப்பு அவுத்து விட்டு தான் செய்யணும். ஜிப்பு போடுறியா? ஜிப்பு செய்யணும். கைட்டு செஞ்சாதான் அது கராத்தா. கைட்டாட்டா செஞ்சா போட வேண்டிய. என்ன இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல. வாமா நீயாவது ஃபர்ஸ்ட் வந்தியா? இல்ல சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிள்ளைங்களை ஸ்கூல் ஏமா லேட் ஆயிடுச்சு. பசங்களை விட்டுட்டு லேட் ஆயிடுச்சு. பசங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? கல்யாணமா? குழந்தை இருக்குங்கிற கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை தாங்க. ஒரு குழந்தையா? சரி ஓகே. ஏதோ ஒரு குழந்தை இருக்கு, 2 குழந்தைன்னு ஒன்று வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். சரிங்க. சரி, வந்த சாருக்கு முதல்ல வணக்கம் வைக்கிறது சார் தெரியாதா உனக்கு? வணக்கம் இப்படி வைக்க கூடாது. வணக்கம் நான் வச்சு காமிக்கிறேன். தள்ளி நில்லு. எப்படி தெரியுமா வைக்கணும்? அப்படி வைக்கணும். வணக்கம். இங்க இன்னொரு முறை செஞ்சு காட்டுங்க. அப்படி வைக்கணும். வணக்கம். எப்படி? அப்படிதான் வணக்கம். ஓகே சரிங்க. இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்க. ஓகே, கராத்தே கத்துக்கலாம். தற்காப்பு கலையை வந்து இப்போ உனக்கு கத்துருவான். தற்காப்பு கலை. ஓகே, அப்படின்னா கீழே குத்துறது. ஒருத்தங்க ஒன்னு ரேப் பண்ண தற்காப்பு கலை கீழே குத்துறது. ஆமா. ஓகேயா. இப்போ ஒன்னு வந்து ஒருத்தன் ரேப் பண்ண வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன ஒரு ரேப் பண்ண வந்தான்னா குத்து இப்படி குத்துவேன். என்னம்மா என்ன இந்த குத்துற? உன் புருஷனை என்ன குத்திருப்பா? ஸ்ட்ராங் பாடி. ஏற்கனவே நீ கராத்தே கிளாஸ் போயிட்டு வந்த மாதிரி இல்லங்க, கராத்தே கத்து கொடுங்க. ஓகே, இப்போ ஒருத்தன் ஒன்னு ரேப் பண்ண வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா சொல்லு. அப்படி பிடிச்சு அப்படி குத்துறோம். அப்படி. ஓகேயா, சொல்லு பக்கம் வச்சு சாமி. என்ன சார் ஒரு குத்துல கீழே போய் வந்துட்டீங்க சார்? என்னால முடியல சாமி. எந்திரிங்க சார். என்னங்க சார், உன் புருஷனை இந்த குத்து தான் குத்துவியா? என் புருஷனை நான் அடிக்கவே மாட்டேன் சார். இல்ல அவரு குத்தி கத்து கொடுத்துருக்காரு. இல்ல சார். எப்போ பயங்கரமான பொம்பளையா இருக்கா. இப்ப அடுத்த ஸ்டெப்பு சார். இருமா, நீ பேசக்கூடாது, நான் தான் பேசணும் சார். ஐயோ சார். என்னம்மா சாரு ஜிப்பா வந்துருக்கடா. என்ன ஜிப்பா? சாரு கராத்தே கத்துக்கிட்டு ஜிப்பா அவுத்து விட்டு தான் செய்யணும். ஜிப்பா அவுத்துட்டுதா கராத்தே செய்யணும். அதனாலதான் நாங்க அவுத்து விட்டு செய்யறோம். சரி சார், சொல்லி கொடுங்க சார். சரி சார், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா. இது என்ன சார்? இது பிளாக் பெல்ட்மா. பல மாநிலத்துல போய் வாங்கின பிளாக் பெல்ட் இது. இதுக்கு பேர் தான் பிளாக் பெல்ட் சார். இதுக்கு மாதிரி உனக்கு பிளாக் பெல்ட் வாங்கணும்னா இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு கத்து கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்க சார். சரி ஓகே ஓகே சார். நீனும் பிளாக் பெல்ட் வாங்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு சார். நிறைய ஆசை இருக்கு சார். தற்காப்பு கலை கத்துக்கணும்ல? கத்துக்கணும் சார். ஓகே, அதனால எல்லாமே நான் சொல்றது முறையா கத்துக்கிட்டேன்னா எவனாவது உன்னை ரேப் பண்ண வந்தானா எப்படி அங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு நான் இப்ப கத்து கொடுக்குறேன். சரிங்க. ஓகே, இப்ப பாருமா. அப்படி பண்ணணும். இடுப்புல போட வேண்டிய பெல்ட்டை தூக்கி வயிற்றுல போட்டுக்கிட்டு இன்னும் ஆட்டம் ஆடுது பாரு. கேட்டா இது கராத்தே மாஸ்டரா? கராத்தே மாஸ்டர் பார்த்து கராத்தே கத்துக்கிறையா? போயா அம்மா. கராத்தே மாஸ்டர் பேண்ட்டுக்கு ஜிப்பு போட தெரியுதா உனக்கு? பேண்ட்டுக்கு ஜிப்பு போடுறியா? ஜிப்பு வச்சிருக்கியா? ஜிப்பு முதல்ல நீ ஜிப்பு இருக்குமா? கைட்டு செஞ்சாதான் அது கராத்தா. கைட்டாட்டா செஞ்சா போட வேண்டிய இடத்துல முதல்ல பெல்ட்டை போடு. ஐயோ, கைட்டு தாமா போடுவாங்க. என்னம்மா நீனு போமா. அடுத்த ஸ்டூடெண்ட் மாமா.